ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மாடி தோட்டத்துக்கு வந்தாச்சு. கத்திரிக்காய் செடியில் பூ பூத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி மேலோட்டமாக நான் காமிச்சிக்கிட்டே இருந்திருக்கேன். இன்றைக்கி தான் உட்காந்து சின்ன சின்ன செடிகள் இந்த களைகள்லாம் எடுத்துருவோங்கிற மாதிரி உட்காந்து நான் வேலை பார்க்கும் போது தான் ஒரு சந்தோஷமாக ஒரு கத்திரிக்காயை பார்த்தேன். இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் காய்ச்சி இருக்குது. இது எப்போங்கிறது எனக்கே தெரியல. இங்கே பாருங்களேன், இலைக்கு பின்னாடி இருந்திருக்கு. எவ்வளோ பெரிய கத்திரிக்காய் இருக்குன்னு பாருங்களேன். இதை நான் கவனிக்கவே இல்லை, உண்மையிலே கவனிக்கலை. மேலாப்பில் பூ வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் பார்த்தேன். இல்லை, காயே வந்து இலை மறைச்சனால எனக்கு தெரியவே இல்லை. பார்த்தோன்னு ஒரு சந்தோஷம், பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. நம்ம சச்சின் வந்து எனக்குள்ள படுத்திருக்காரு, ஒளிஞ்சு படுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி. அவங்க எல்லாருமே சாப்பிட வந்துட்டாங்க. நான் எப்போயுமே மாடி தோட்டத்துக்கு வந்தால் இவங்களையும் காமிச்சிடுறது. ஏன்னா நான் மட்டும் இதில் கிடையாது, இங்கே இல்லை, இவங்க எல்லாருமே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் நான் வந்து ஒரு உரத்துக்காண்டி இருக்கிற மண்ணை எடுக்கிறது, களைகள்லாம் எடுக்கிறது ஒரு ஓரமாக சேர்த்தே வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் அதையும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் திருப்பி தொட்டிலே போட்டுருவேன். அதுக்காண்டி எடுத்து வைக்கிறது கொஞ்சம். ஆனால் இது உண்மையிலே எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, ஒரு பெரிய சந்தோஷம். பார்த்தோன்னு என்ன சொல்கிறது, ஒரு ஆச்சரியமாயிடுச்சு. என்னடா அது, எப்படா அந்த காய் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. இதுலேயும் காய் வந்திருக்காங்க, ஆனால் அதை பார்த்துட்டேன், காய் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். நான் இந்த இலைக்கு பின்னாடி இருந்தாங்க, காய் இருக்குதுன்னு பார்த்தேன். ஆனால் இந்த கத்திரிக்காய் நான் பார்க்கவே இல்லை. ஓகே, ஓரளவுக்கு பறிக்கிற அளவுக்கு இருக்காங்க. சந்தோஷம். இவங்ககிட்ட நம்ம ரொம்ப சந்தோஷமாக பேசினா அவங்களும் எனக்கு ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. செடிகளும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்படியே பார்த்துக்கிட்டே இரு, உனக்கு ஒன்று காமிக்கிறேங்கிற மாதிரி. எப்போயுமே நான் போயிடுவேன். இன்றைக்கி சரி உட்காந்து வேலையை பார்ப்போமே நினச்சி பார்த்ததுக்கு எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு சந்தோஷம். முதல் காய், மாடி தோட்டத்தில் முதல் அறுவடை. சச்சின் வேறு என்னந்தில் ரொம்ப நல்ல பிள்ளையாக படுத்திருக்காரு. எதுவுமே சீண்டாமல் இருக்கார், என்னங்கிறது தெரியல. இல்லைன்னா அவர் வேகத்துக்கு எல்லாத்தையும் விரட்டிக்கிட்டு தெரிவார். அவர் அமைதியாயிட்டார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மழை பெஞ்சனால கொஞ்சம் நல்லா செழிப்பாக தான் இருக்காங்க. எந்த உரமும் கொடுக்க தேவையில்லை. இல்லைன்னா காய்கறி எல்லாம் ஊற வச்சு நம்ம வேஸ்ட்டான காய்கறி எல்லாம் எடுத்து தண்ணியில் இருந்தாலும் ஊற வச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். இவங்க அப்படியே நல்லா செழிப்பாக இருக்கனால சரி இன்னும் 2 நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் கொடுப்போம்னு நினச்சிருக்கேன். இருந்தாலும் எல்லா கத்திரிக்காயிலையும் நான் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதே மாதிரி ஏதாவது ஒன்று நம்மளை ஏமாற்றி வந்திருக்காங்களா அப்படின்னு. ஏமாற்றலை, சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அழகாக வந்திருக்காங்க. ஆனால் இந்த கலர் கத்திரிக்காய் வரும்னு எதிர்பார்க்கல. நான் ஏற்கனவே உள்ள ஒரு கத்திரிக்காய் வச்சுருந்தேன். அது வந்து ப்ளூ கலரில் இருக்கும், வைலட் கலரில் இருக்கிற கம்மா கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. அதோடு அந்தளவுக்கு இந்த கத்திரிக்காய் தான் நம்ம சமையலுக்கு நான்லாம் யூஸ் பண்ணுவேன். கம்மா கத்திரிக்காய் அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். மதுரையில் இந்த கத்திரிக்காய் ரொம்ப ஃபேமஸ். கோடு போட்ட கத்திரிக்காய்ம்பாங்க, ராமர் கத்திரிக்காய்ம்பாங்க. ஒவ்வொன்றும் ஒரு விதத்தில் பதில் சொல்கிறாங்க. ஓகே, இது மிளகா செடியில் பூ வந்திருக்காங்க, காயெல்லாம் இல்லை. எல்லாமே குட்டி குட்டி பூவாக வந்திருக்காங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செம்பருத்தியும் பூத்துருக்காங்க. சச்சினோட லுக்கை பாருங்கள், தூங்குறாரு அப்படி உட்காந்து. எல்லா பறவைகளும் வந்து உஷாராக அங்கிட்டே உட்காந்துருக்காங்க. இந்த சைடு வச்சுருக்கேன், அரிசி வச்சுருக்கேன், ஆனால் வரல. கொஞ்சம் உஷாராக உட்காந்துக்கிறோம் ஒருத்தர் இருக்கானேங்கிற மாதிரி. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷமாக அந்த ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன்.
நம்மளுடைய சின்ன சின்ன பகிர்வு எல்லாமே நம்மளுடைய ஃப்ரெண்டுகளுக்கு தான் சொல்ல முடியும். அது மாதிரி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு நீங்களும் லைக் பண்ணுங்கள்.